இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகத்தின் வழியாக நீதிமொழி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நாம் ஒவ்வொருவருமே அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கட்டளையைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். நன்மை செய்ய மறுக்காதே. நாம் ஏன் நன்மை செய்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஏனென்றால் நாம் வணங்குகிற வழிபடுகிற அந்த இறைவன் அவருடைய அந்த லட்சணங்கள் 6 லட்சணம் சின்ன குறிப்பிடத்திலே படிக்கின்ற வேளையில் அவருடைய பண்புகளை பற்றி நாம் அறிகிறோம். அதிலே அளவில்லாத சகல நன்மைகளுக்கும் சொரூபியாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நன்மைகளின் ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சாயலிலும் பாவனையிலும் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு நன்மை செய்தால் மட்டும்தான் உலக மக்கள் முன்னிலையிலே கடவுளுக்கு அது மாட்சிமையாக இருக்கிறது. அதுதான் இன்றைய வாழ்த்தொழியாக இருக்கிறது. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அந்த ஆண்டவருக்கு நாம் புகழ்ச்சியும் ஆட்சியும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சாயலிலும் பாவலையும் படைக்கப்பட்டுள்ள நாம் நன்மைகளை செய்தாக வேண்டும். நன்மையை செய்யவில்லை என்று சொன்னால் அது நமக்கு பெரிய தவறுதான். அதனால்தான் தாயாம் திருச்சபை நம்முடைய அந்த உத்தம மனசா மந்திரம் ஜபம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பொழுது நாம் தவறு செய்யாத ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும் பெரிய நல்லவர்களாக இருக்க முடியாது. சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன் என்று மிக அழகான 2 வகையான பாவங்களை தாய் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். இந்த 2 வகையான பாவங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தாய் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய செய்தி, கடவுள் வழியாக எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நீ நன்மை செய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மைகள் செய்யாமல் நீ செல்லாதே. ஏனென்றால் நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ நன்மையை செய்தார். அதுதான் அவரை பற்றி சொல்லக்கூடிய அன்பான ஒரு வார்த்தை. எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த நன்மையை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுதுதான் நாம் உலகிற்கு சாட்சிகளாக இருக்க முடியும். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மையமான ஒரு கருத்தாக இருக்கிறதா. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் விளக்கை ஏற்றி பாத்திரத்தால் மூடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், லூக்கா இதனுடைய அந்த பின்னணி என்ன, எந்த ஒரு கண்ணோட்டத்திலே இந்த இறைவார்த்தை எழுதப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு எல்லாருமே தொடக்க கால திரு அவையிலே பயந்து போய் விசுவாச வாழ்க்கையை மறைத்தவர்களாக வாழ்ந்தார்கள். பகிரங்கமாக நான் கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிக்கையிடவில்லை. எனவே ஒரு விளக்கினுடைய அந்த நன்மை, அதனுடைய குணநலன் என்றால் விளக்கு ஏற்றி அதை அந்த விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும். எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வு. இல்லை என்றால் அந்த விளக்கை ஏற்றி மரக்காலின் கீழோ அல்லது கட்டிலின் கீழ் வைப்பதால் பயன் கிடையாது. ஒரு விசுவாச வாழ்வு நீ பகிரங்கமாக அதை பறைசாற்ற வேண்டும். அந்த பறைசாற்றுதல் என்பது உன்னுடைய செயல்களினால் தான் வெளிப்பட வேண்டும். எனவே மறைந்து நான் நல்லவனாக, கடவுளுக்கு ஏற்றவனாக என்னுடைய குடும்பத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்காது. எனவே ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தந்தையாம் இறைவனை அனைத்து மக்களும் போற்றி புகழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நற்காரியங்களாலும் நற்செயல்களாலும் அந்த இறைவனுக்கு புகழ்ச்சியும் ஆட்சியும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் நன்மை செய்ய மறுக்காதே என்று இன்றைய முதல் வாசகத்திலே நீதிமொழி நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற அந்த மனிதர்களுக்கு அல்லது நாம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் எல்லா நிலையிலும் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து அந்த ஆண்டவராம் இறைவனுக்கு எப்பொழுதுமே புகழ்ச்சியும் ஆட்சியும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.